ப்ராஜெக்ட் மூவன் ஒரு அனிமி ஓப்பன் வேர்ல்டுக்காக பல பேர் ஆன்டிசிபேட்டாக இருப்பீங்க. ஏன்னா கேம் பிளேவை நெட்டிஸ் அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. என்னோட கேம் பிளே எப்படி இருக்குது எலிமெண்ட்ஸை பற்றி பேசலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆக போகிறீங்க. ட்ராவலிங்க்கு 2 ஆப்ஷன் இருக்க போது நம்ம கார் ஓட்ட முடியுது. ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா உண்மையாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டி ஓட்ட போர் அடிச்சதுன்னா நீங்கள் ஸ்பைடர்மேன் மாதிரி பில்டிங் விட்டு பில்டிங் ஸ்விங் பண்ணி போய்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெட்டிஸை பாராட்டி ஆகணும். சில இடங்களில் காப்பி அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேமில் நம்ம ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருக்க போகிறோம். மிஸ்டர்ஸான கேசஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போகிறோம். மேப்போட வித்தியாசமான லொக்கேஷனில் சின்னதாக டிஃபரன்ஸ் கொடுக்காம ஏகப்பட்ட டைவர்சிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு டெவலப்பர் சொல்கிறாங்க. ரோட்டில் நீங்கள் நடந்து போகும்போது நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. அதெல்லாம் டெக்கரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோட்டில் போகும்போது ஒரு பூனையை பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நம்மளால் பெட்டாக்க முடியுமா. இந்த கேமோட ஹைப்புக்கு முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது அந்த ஸ்விங்கிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கை உங்களால் அப்படியே ஸ்விங் பண்ண முடியுது ஸ்பைடர்மேன் மாதிரி. மற்ற காட்சி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் கொஞ்சமாக தான் அந்த ரோப்பை யூஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரு ஜம்ப் மாதிரி தான் இருக்கும். உங்களால் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. கேமுக்காக ஆன்டிசிபேட்டாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். பட் ஸ்பைடர்மேன் ஏற்கனவே விளையாண்டவங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஸ்விங்கிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக காப்பி தான் பண்ணியிருக்காங்க. மைல்ஸ் மொரால்ஸ் ஸ்பைடர்மேன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் மேலாம் ஓடுவோம். இதெல்லாம் காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்குது. பட் எனிவேஸ் நெட்டிஸ் இந்த கேமுக்கான ப்ராஜெக்ட் மூவன்ற டைட்டில் அனன்டான் மாற்றி வச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் மூவனை கம்பேர் பண்ணும்போது இந்த டைட்டில் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ராஜெக்ட் மூவன் ரொம்ப யூனிக்கான ஒரு நேம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு டக்குன்னு ஸ்டேக் ஆகும். பட் அனன்டான்ற பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அனன்டான்றதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நோ எண்டு. இந்த பக்கம் முகன்ற ஜாப்பனீஸ் மேரோட மீனிங்குமே நோ எண்டு தான். கிட்டத்தட்ட 2 டைட்டிலுமே ஒரே மீனிங்கில் தான் கொடுக்குறாங்க. கடைசியாக 2023 ஆகஸ்ட் மாதம் நெட்டிஸ் இந்த கேம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரை பார்த்து பல பேர் என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து அப்டேட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரிவீல் பண்ணதுக்கப்புறம் இந்த கேமை பற்றி அவங்க எங்கேயுமே அப்டேட் கொடுக்கல. சரி, ரிலீஸ் டேட் பற்றி தான் பேசலை. இந்த கேமோட மேக்கிங் பற்றி அவங்க ட்வீட்டாவது போடுவாங்கன்னு பார்த்தா அவங்க அதை பற்றி பேசவே கிடையாது. ஏற்கனவே நெட்டிஸோட ரெப்புடேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. நல்ல கேம்ஸை மேக் பண்ணுவாங்க, பட் அதோட ப்ரொமோஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற கேமை அப்படியே கை விட்டுருவாங்க. அதோட மெயின்டெனன்ஸை பாதியாக குறைச்சிருவாங்க. உண்மையோஜனா பற்றிலாம் சொல்லவே தேவையில்ல. அதனால் நிறைய பேர் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா இந்த ட்ரெய்லரே ஒரு ஃபேக்கு, இன்வெஸ்டர்ஸோட அட்டென்ஷன் வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் மேக் பண்ணி போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு நெட்டிஸ் இப்போ மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. காட்சா கேம்ஸ்னாலே மேக்ஸிமம் ஆர்பிஜியாக தான் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இதுவுமே ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆர்பிஜி கேமு. ட்ரெய்லரில் நம்மளால் வெஹிக்கிள்ஸ்லாம் ஜாலியாக ஆப்ரேட் பண்ண முடியுது. ஜிடிஏ மாதிரி நம்ம ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு மேப்பை ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதை போய் சீரியஸாக எடுத்துட்டிங்களா, இது அந்த கேரக்டரோட ஸ்பெஷல் அபிலிட்டின்னு மட்டும் சொன்னாங்கன்னா பெரிய டிசப்பாயிண்ட் அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ரேட்டிங்லாம் பாதியாக குறைஞ்சிடும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட்ஸ் படி நம்ம கன்ஃபார்மாக வெஹிக்கிள்ஸை ஓட்ட முடியும். ஏற்கனவே மூவ் ஆகிற ஒரு வண்டி நிப்பாட்டி உங்களால் ஓட்ட முடியுது. எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராவல் மட்டும்தான் பண்ண முடியும். அது எவ்வளோ போரிங்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கேம் பிளே நல்லா இருக்குது. நெட்டிஸ் எப்பவுமே ஸ்மூத்தாக தான் மேக் பண்ணுவாங்க. ஸோ ஆப்டிமைசேஷன் பற்றி நமக்கு பிரச்சனை இருக்கான்னு தான் நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட கான்ஃபரன்ஸ் காலில் நெட்டிஸ் ஏகப்பட்ட கேம்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ப்ராஜெக்ட் மூவனை பற்றி பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் கொடுக்காம இருந்தாலும் சைலண்ட்டாக நாங்கள் இந்த கேம் மேலே இன்டென்ஸாக வேலை பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த கேம் ஆஃப்லைன் டெஸ்ட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களாம். இது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்போனா கேம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ மற்ற கேம்ஸ் ஆனால் ஜென்சின் இம்பாக்ட் உத்திரிங் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டெஸ்ட் 2-3 மாதத்துலேயே ஸோ ஆஃபீஸியலாக கேம் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கேம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுதுன்றதுக்கு இது ஒரு இண்டிகேட்டர் அமைது. அண்ட் ஃபேன்ஸ் இந்த கேமை பற்றி நெட்டிஸ் கிட்ட கேமோட ஸ்டேட்டஸ் எப்படி போய்கிட்டு இருக்குது, லான்ச்சிங் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டதுக்கு இந்த வருஷம் 24 அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறாங்களா. இந்த கேம் மேலே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்களா. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டை நெட்டிஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எங்களோட R&D ரிசோர்ஸ் இந்த கேமில் நாங்கள் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சைனீஸ் கேமில் அவங்களுக்கு இருக்கிற 20 years எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த கேம் அவங்க மேக் பண்ண தான் சொல்கிறாங்க. எப்போ லான்ச் ஆக போகுது, ரிலீஸ் டேட் எப்போன்னு கேட்டதுக்கு அதை தவிர எல்லா பதிலுமே சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேம் கூட நெவர்னஸ் டு எவர்னஸ் ஓப்பனாகவே பயங்கர காம்படிஷனில் போய்கிட்டு இருக்குது. ப்ராஜெக்ட் மூவ் ரிலீஸ் ஆகாதுன்னு தான் நினச்சோம். பட் சடனாக ட்ரெய்லர் லான்ச் பண்ணி ஆஃப்லைன் டெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெவர்னஸ் டு எவர்னஸ் டெஸ்ட் கேம்லாம் பார்த்துருப்பீங்க. போகிற போக பார்த்தா ப்ராஜெக்ட் மூவ் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கேமுக்கு முன்னாடியே யார் மார்க்கெட்டை கேப்டிவேட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ராஜெக்ட் மூவ் மிஷின் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு ஐடியா கிடையாது. இதுவரையும் வந்த கேம்ஸில் எந்த கேம் ஒர்த்தாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஃப்ரீ டயத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி விளாட்லாம், நல்லா இருக்குது. பட் நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகுங்க. அதுவும் மொபைல் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஸோ கிரைண்டிங் இருக்க போது அது நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க மைக்ரோ டிரான்சாக்ஷனில் தான் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. பட் கொஞ்சமாவது மிஷின்ஸ் யூனிக்காக இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. பட் அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக பயங்கரமாக ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். மலை மேலே இருக்கிற ஒரு தாத்தாவை போய் பார்க்க சொல்லுவாங்க. நீங்கள் போய் அவரை பார்த்தீங்கன்னா பக்கத்து மலையில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கேட்பாரு. இது வரைக்கும் அந்த கேம்ஸில் உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. அண்ட் வித்தின் 500 மீட்டர்ஸில் உங்களால் ஃபாஸ்ட் ட்ராவலும் பண்ண முடியாது. அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வேறு ஒரு பொருளை கேட்பாரு. சிம்பிளாக மொத்த கேமுக்குமே கொஸ்ட் இப்படி தான் வைப்பாங்க. இதெல்லாம் காட்சா கேம்ஸில் பயங்கரமாக அண்ணாங்க இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கேம்ஸ்லாம் விளாட்றது நிப்பாட்டிட்டேன். ஃபார்ட்நைட் ஈவெண்ட்டில் நீங்கள் ஸ்கேட் போர்டில் ஸ்கேட் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் அதை பெருசாக என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அது காம்படிட்டிவ் கேம். ஸோ எனிமே எப்போ வருவான்ற பதட்டத்திலே தான் ஸ்கேட் பண்ணிட்டு போவோம். இந்த கேமில் அதே மாதிரி ஸ்கேட்டிங் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரம்பத்தில் ட்ரெயில் பிளேசர் காப்பின்னு சொன்னதுனால இந்த கேமோட நேமை அனன்டான் மாற்றினாங்க. முக்கியமாக மெயின் கேரக்டர்ஸோட மாடலுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு பிளாக் ஹேர் வச்சு தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரோவர் மாதிரி இருந்துச்சு. அதை நிறைய பேர் சொன்னதுனால அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணி கிரே ஹேராக மாற்றிட்டாங்க. எனிவேஸ் இந்த கேம் எந்த கன்சோலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு பேசலாம். PS5 PS4 பிசிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் மொபைல் ஃபோனுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.希望代号无限大能给大家带来在都市中自由探索的新体验。摆荡、飞索、游泳、驾驶机车、汽车，这套集成了多种运动方式、高机动性的3C 系统是我们交出的答卷。有了它，我们就能自由地切换运动方式，自在地穿梭于高楼之间。当然，这是非常值得的。漫步在代号无限大的街头，你几乎可以与场景中所有物件进行互动，不论化身街头恶霸大搞破坏，还是回到童年与猫咪躲猫猫，在这里都可以实现。